சாம் பி. செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பணத்தை போல ஒரு ஆவிக்குரிய சப்ஜெக்ட் நீங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் பணம் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை ஒரு மனுஷன் எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி செலவழிக்கிறான், எப்படி கொடுக்குறான், அதை எப்படி அணுகுமுறை அதை குறித்து அவன் வைத்திருக்கிறான் வாழ்க்கையில் என்று பார்க்கும்போது அவன் எவ்வளவு ஆவிக்குரியவன் என்பது நிச்சயமாக விளங்குகிறது. நான் சொல்லுகிறேன், அது ஆவிக்குரிய சப்ஜெக்ட் தான். அதுதான் ரொம்ப அதிகமாக பேச வேணும் சபையில். ஏனென்றால் ஒரு மனுஷன் பணத்தை என்ன பண்ணுறான்னு பார்த்தாலே அவன் எவ்வளோ ஆவிக்குரியவன் என்பது விளங்கி விடுகிறது. மறுபடியுமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கடந்த பல வாரங்களாக பொருளாதார செழிப்பை குறித்து நான் போதித்து வருகிறேன். முதலாவதாக பொருளாதார செழிப்பு நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது என்பதை குறித்து நான் எடுத்து போதித்தேன். இப்பொழுது இரண்டாம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதிலே பணத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் என்கிற தலைப்பிலே போதித்து வருகிறேன். பல்வேறு பொய்களை மக்கள் இன்றைக்கு உண்மை என்று நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பலவற்றை ஏற்கனவே போதித்திருக்கிறேன். இப்பொழுது ஏழாவது இன்னொரு பொய்யை உங்களுக்கு எடுத்து காண்பித்து அது ஏன் பொய் என்பதை விளக்க விரும்புகிறேன். இது என்னவென்றால், பணம் ஒரு ஆவிக்குரிய விஷயமே அல்ல. ஆகவே இதை குறித்து சபையிலே பேசக்கூடாது, போதகர்கள் பேசக்கூடாது, இதை குறித்து போதிக்கக்கூடாது, பிரசங்கிக்கிறவர்கள் இதை பேசவே கூடாது என்று அநேகர் இப்படி சொல்லுகிறார்கள். திஸ் இஸ் நாட் எ ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட். இது ஆவிக்குரிய சப்ஜெக்டே கிடையாது. ஆகவே இதை குறித்து என்ன பிரசங்கம் பண்ணுறது, இதை குறித்து என்ன போதிக்கிறது, இதை குறித்து பைபிள் அடிச்சுட்டு என்ன போதிக்கிறது அப்படின்னு சிலர் நினைக்கிறார்கள். நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கும்போது என்ன ஒரு பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார், இது ஒரு பிரசங்கமா, இது ஒரு கிறிஸ்தவ பிரசங்கமா, இது ஒரு ஆவிக்குரிய பிரசங்கமா, நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் அல்லவா பேச வேண்டும், பணத்தை குறித்தா பேசி கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பரிசுத்த வேதாகமத்தின் 20% பகுதிகள், 20%, இந்த வேதாகமத்தின் 20% பொருளாதாரத்தை குறித்த காரியங்களால் அடங்கி இருக்கிறது. அதாவது அந்த காலத்திலே வெறும் காசு பணம்னு மட்டும் இல்லை, முக்கியமாக ஆடு மாடுகள் இதெல்லாம் பணத்துக்கு சமமாக இருந்தது. இதை கொடுத்து இன்னொன்று வாங்குவாங்க. வெள்ளி பொன், ஆடு மாடுகள், கழுதைகள் கூட, நிலம், வீடுகள், மற்ற சம்பத்துகள், பிறகு கொடுப்பது, தசமபாகம், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து வேத வசனம் பரவலாக போதிக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், வேத வசனத்தின் போதைகளின் 20% அப்படிப்பட்ட காரியங்களால் அடங்கி இருக்கிறது. ஏன் அது ஒரு ஆவிக்குரிய சப்ஜெக்டே இல்லைன்னு சொன்னால், இது ஒரு ஆவிக்குரிய காரியமே இல்லைன்னு சொன்னால், அதுக்கே இவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம், வேதத்தின் ஒரு பெரும் பகுதி இதை குறித்து ஏன் போதிக்க வேண்டும்? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. ஆகவே பணத்தை பற்றி நாம் பேசும்போது, வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பேசும்போது ஆவிக்குரிய காரியங்களை பேசி கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நான் ஆவிக்குரிய ஒரு போதனையை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். வேத வசனத்திலே நம்மை உண்டாக்கின தேவன், இந்த பூமியில் வைத்த தேவன், நம்மளுக்கு எல்லா ஆதாரங்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தேவன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று போதித்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நான் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுதான் வேத வசனம் நம்மை குறித்த தேவனுடைய சித்தம், திட்டம். எப்படி தரித்திரத்தை மேற்கொள்வது, எப்படி இல்லாமையை மேற்கொள்வது, ஏழ்மைத்தனத்தை மேற்கொள்வது, எப்படி மேலே வருவது, கீழாயிராமல் நீ மேலாயிருப்பாய், வாளாயில்லாமல் தரையாயிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறதே, இது எப்படி வேத வசனம் இதை குறித்தெல்லாம் போதிக்கிறது. எப்படி கீழே இருந்து மேலே வர்றது, புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்துவார்னு சொல்லியிருக்குது. இது முக்கியம் இல்லையா? இது ஆவிக்குரியது இல்லையா? புழுதியிலும் குப்பையிலையும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதே பெரிய ஆவிக்குரிய ஜீவியம் என்று நினைக்கிறோமா? அருமையானவர்களே, ஜாக்கிரதையாக இருக்க வேணும். புழுதியிலையும் குப்பையிலையும் கிடக்கிறது தான் ஆவிக்குரிய ஜீவியம் என்று நினைத்தால் பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலை செய்து விடுவோம். நமக்கு மட்டுமல்ல பாதிப்பு, நம்முடைய சந்ததிக்கும் அது பாதிப்பாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அது பாதிக்கும் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு என்ன நம்புகிறோமோ, எதை அரவணைத்துக் கொள்கிறோமோ, அது நம்முடைய தலைமுறைகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆகவேதான் வேத வசனத்தில் 20% பொருளாதாரத்தை குறித்து பேசுகிறது என்று சொல்லும்போது கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். இது ஆவிக்குரிய காரியம் எதில் அடங்கி இருக்கிறது என்று அர்த்தமாகிறது. ஏன் 20% இதற்காக செலவிடப்படுகிறது? அவ்வளவு பெரிய ஒரு அட்டென்ஷன், அவ்வளவு பெரிய ஒரு கவனம் இந்த பொருளாதாரத்தை குறித்து ஏன் வேத வசனம் அதுக்கு அவ்வளவு கவனம் செலுத்துகிறது என்பதை கொஞ்சம் பார்ப்போம். வேத வசனம் இந்த 20% பகுதியில் என்னத்தை போதிக்கிறது? முதலாவது நான் சொல்லுகிறேன், தேவன் தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் என்பதை வேத வசனம் பரவலாக போதிக்கிறது. பல இடங்களில் இது போதிக்கிறது. உபாகம் 8:18 எடுத்துக்கொண்டால் சொல்லப்பட்டிருக்கிறது,
தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஏன் நினைக்கணும்? அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. அப்போ என்ன ஆணையிட்டு கொடுத்துருக்கிறாரு? என்ன உடன்படிக்கை? பிதாக்களுக்குனா எந்த பிதாக்கு? ஆபிரகாமுக்கு உண்டு பண்ண உடன்படிக்கை, அவனோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை, அவனுக்கு அவர் கொடுத்த ஆணை. அதில் என்ன அடங்கி இருக்குது? என்ன ஆணையிட்டு கொடுத்துட்டாரு? தேவன் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவா ஆணையிட்டு கொடுத்துருக்க வேண்டும். வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் தேவன் அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் ஆணையிட்டு கொடுத்தார். சொல்கிறாரு, இந்த தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தேன். ஏதோ கொஞ்சம் ஒரு இத்தனை ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை அல்ல, தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தேன்னு சொன்னார். அவனும் கேட்கலாம். அவர் சொல்கிறாரு, இந்த தேசம் முழுவதும் உனக்கு கொடுத்தேன், இதுதான் என்னுடைய விருப்பம். பொருளாதார ஆசீர்வாதம் அந்த உடன்படிக்கையிலே அடங்கி இருக்கிறது. கர்த்தர் ஆணையிட்டு கொடுக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 10:22, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யம் எங்கிருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. வேத வசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. இதுக்கு பல ஆதாரங்களை நான் எடுத்து காண்பித்து வருகிறேன். வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அதைத்தான் போதிக்கிறது. வேதம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இது வேத வசனத்தின் பரவலான போதனைகள். 20% இதை பற்றி போதிக்குதுன்னா அதில் இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. இன்னொரு இடத்துல உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்போ நான் சம்பாதிக்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் இன்றைக்கு உழைத்து சம்பாதிச்சு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், அதில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவர் கர்த்தர். கர்த்தர் தான் ஐஸ்வர்யத்தை தர்றவர். இது ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் தான் தரித்திரத்தை தர்றாருன்னு நினைச்சக்கூடாது. இதில் ஏதோ ஒரு சித்தம் இருக்குது, நோக்கம் இருக்குது. பிரதர், புழுதியில் கர்த்தர் கிடக்க பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. புழுதியில் இருக்கிறவனை தூக்கி விடுவார்னு சொல்லி இருக்குது. ராஜாக்களோட உட்கார வைப்பார்னு சொல்லி இருக்கிறது. அருமையானவர்களே, அதனால் புழுதியும் குப்பையும் வெறுக்க வேண்டும், மேலே வருவதற்கு விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும், கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய காரியங்கள் இவைகள் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெரிய காரியங்களை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். இதுக்கு தான் வேத வசனம் அவ்வளவு போதிக்குது. 20% ஏன் இதை குறித்து போதிக்கிறதுன்னு சொன்னால், நம்மளை தூக்கி விடுறதுக்காக, நம்ம இருக்கிற நிலையிலிருந்து நம்ம தூக்கி விட்டு நமக்கு நல்வாழ்வை கொடுக்கும்படி. அதான் 20% நேரம் பணத்தை குறித்தே வேதவசனம் போதிக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்புறம் இதை போய் இது ஆவிக்குரிய சப்ஜெக்டே இல்லை. சிலர் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் ஆவிக்குரிய காரியங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம். இவர் என்னன்னு பார்த்தா பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாரு. வேதவசனம் பணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது நிறையா. அருமையானவர்களை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஆகவே வேதவசனம் முதல் காரியம். இந்த 20% பணத்தை குறித்து போதிக்குதுன்னா, ஏன் கர்த்தர் தான் ஐஸ்வர்யத்தை தர்றவர், பணத்தை தர்றவர் என்பதை போதிக்குது. ரெண்டாவது, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவர் வல்லமை தர்றது மட்டுமல்ல, பலனை தருகிறது மட்டுமல்ல, பணத்தை அனுபவிக்கிறதுக்கு, அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கும் பலனை தருகிறார் என்று வேத வசனம் போதிக்கிறது. அந்த வசனம் சொன்னேன் அல்லவா, நீதிமொழிகள் 10:22, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதுக்கு அடுத்த பகுதி சொல்லுது அதே வசனம், ஆனால் அவர் அதனோட வேதனையை கூட்டார். ஐஸ்வர்யத்தை தர்றாரு, வேதனையை கூட்டுறது இல்லை. ஏனென்றால் அதோட சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நீதிமொழி 3ஆம் அதிகாரத்தில் இன்னொரு பகுதியை வாசிக்கிறோம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். இதுதான் கர்த்தருடைய சித்தம் பாருங்க. நிரம்பணும், பூர்ணமாய் நிரம்பணும். வெறும் நிரம்பினா போதாது, நிரம்பி வழியணும். திராட்சை ரசம் புரண்டு ஓடணும். பைபிள் லாங்குவேஜை கவனிங்க கொஞ்சம், பாஷையை. அந்த பாஷை தான் நம்ம வாய்க்குள்ள நுழைய வேணும். இப்படி தான் பேசணும், நம்ம நிறையணும், நிறைஞ்சு ஓடணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்புறம் சொல்லியிருக்கு 13ஆம் வசனத்தில், நிறைஞ்சு ஓடுறது மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயும் ஒன்று வச்சிருக்காரு, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசுமொன்னிலும் உத்தமமானது, முத்துக்களை பார்க்கலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுதம், அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதாவது ஞானத்தை சம்பாதிக்கின்றார். ஞானத்தை சம்பாதிக்கும் போது அந்த ஞானத்தோடு கூட செல்வமும் கனமும் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. செல்வமும் கனமும் ஒரு கையில் இருக்குதா, இன்னொரு கையில் தீர்க்காயுசு இருக்குதா. 17ஆம் வசனம், அடுத்த வசனம், அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவம் சிலர் என்ன சொல்லிடுறாங்க, பணம் இருந்தால் சமாதானம் போயிடும் பிரதர், பணம் வேணாம் பிரதர், பணம் சமாதானத்தை கெடுத்துடும் பிரதர். பைபிள் சொல்லுது, பிரதர், உன் ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடும், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நிரம்பினோன்னு சமாதானம் போயிடாது. நீ கர்த்தருடைய ஞானத்தை உடைய மனுஷனாக இருந்தா, கடவுளுடைய பிள்ளையா இருந்தா,
கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற தேவனுடைய மனுஷனாக இருந்தா, கடவுளுடைய பிள்ளையாக இருந்தா, பணமும் இருக்கும், அதனோட அந்த வழிகளெல்லாம் இனிதான வழிகளா, இன்பமான வழிகளா இருக்கும், அதனுடைய பாதைகளெல்லாம் சமாதானத்தால் நிறைந்து இருக்கும் என்று வேதவசனம் போதிக்கிறது. நான் மெய்யாகவே அதை விசுவாசிக்கிறேன். சில கிறிஸ்தவங்க சில நேரம் சொல்கிற மாதிரி, பணம் இருந்தால் சமாதானம் போயிடும் பிரதர், பணமே வேண்டாம் பிரதர், மோட்சம் போனால் போதும் பிரதர், சமாதானம் போயிடும் பிரதர் என்ற தப்பு. பணத்தையும் கொடுக்குறேன்றார் கர்த்தர், சமாதானத்தையும் தர்றேன்றார். இன்னொரு வசனம், ஒரு அற்புதமான வசனம், பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். அங்க பாருங்க, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். பணத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறாருன்னு சொன்னேன், இங்க இன்னொன்னுக்கு பலனை கொடுக்குறாராம். அதான் 2வது பாயிண்ட். என்னது அது? அந்த சம்பாதிச்ச பணத்தை புசிக்கவும் அதிலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அனுக்கிரகம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகமாக இருக்கிறது. அதுவே ஒரு பெரிய தேவனுடைய கிருபை, பலன் தான். சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, அதில் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பதே தேவன் அளிக்கிற அனுக்கிரகம் தான் என்று வேதவசனம் போதிக்கிறது. யோசித்து பாருங்க, பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறார் கடவுள், இப்படிலாம் பொய்யை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், பணம் சம்பாதிக்க வேணும் என்று விரும்புறது மட்டுமல்ல, அதுக்கு வேண்டிய பலனையும் தர்றாரு, அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் உங்களுக்கு தர்றாரு. நீங்க சம்பாதிச்ச பிறகு சம்பாதிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு பல்வேறு காரியங்களால் கவலையில் பயத்தில் மூழ்கி அதை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கணும், சமாதானம் கெடணும்னு விரும்பல. அதை தந்தவர் அதனுடைய வேதனையை கூட்டார், அதை தந்தவர் அதில் மகிழ்ச்சியாக இருக்கும்படி அனுக்கிரகம் பண்ணுகிறார், அதை தந்தவர் அதன் பலனை புசிக்கும்படியாக உங்களுக்கு பலனை தருகிறார் என்று வேதவசனம் போதிக்கிறது. கர்த்தர் நல்லவர், அருமையானவர் இல்லை. அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தர் நல்லவர்னு பெயரிட்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் கவனியுங்கள். ஒருவேளை நீங்கள் இதற்கு மாறான காரியங்களை கேட்டிருக்கலாம் இதுவரைக்கும், இது ஒரு புதிராக தோன்றலாம். ஆனால் உங்களுக்கு நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், நான் சொல்லுறது கொஞ்ச நேரம் கேளுங்கள், கேட்ட பிறகு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எது சரி என்று. வாசிக்கிறேன் அடுத்த வசனம், அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியால் அவன் தன் ஜீவனில் உள்ள நாட்களை அதிகமாய் நினையான். நாட்கள் கூட எத்தனை நாள் போச்சுன்னு தெரியல, ஏன்னா இவன் சந்தோஷம் அவ்வளவு டைம் போறதே தெரியல. இவன் அவ்வளவு பெரிய சந்தோஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா. எந்த சந்தோஷத்துல? சம்பாரிச்சான் அதில் சாப்பிட்றான், சம்பாரிச்சான் அதில் மகிழ்ச்சியா இருக்கிறான். அப்பேற்பட்ட சந்தோஷத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ஒருவேளை ஜீவனுள்ள நாட்களில் கொஞ்ச நாளில் ஒருவேளை அவன் சில காரியங்களை அறிந்து கொள்ளாமல் அவன் கஷ்டத்தில் வாழ்ந்திருக்கலாம், பிரச்சனையில் வாழ்ந்திருக்கலாம், இடுக்கண்கள் மத்தியில் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மறந்து போயிடுது பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வந்த உடனே, கர்த்தருடைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் போது, கர்த்தர் காரியங்களை திருப்பும் போது, கர்த்தர் காரியங்களை மாற்றி அமைக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அனுக்கிரகம் பண்ணும்போது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவர் என்று அறிந்து நாம் செயல்பட்டு விசுவாசத்தில் முன்னேறி செல்லும் போது, செல்வம் ஐஸ்வர்யம் வந்து நமக்கு கிடைக்கும் போது கர்த்தருக்கு மகிழ்ச்சியும் கூட்டி தர்றாரு. வேதனையை கூட்டுறது கிடையாது, மகிழ்ச்சியை கூட்டி தர்றாரு. அப்படி தரும்போது என்ன ஆகுறது? வாழ்நாளையே அவன் மறந்துடுறான், எத்தனை நாள் போச்சுன்னு தெரியல, சந்தோஷத்திலேயே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், சமாதானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு பெரிய பொய்ய ஜனங்க சில நேரத்தில் நம்பியிருக்காங்க பாருங்க. பணம் வந்தால் சமாதானம் போயிடும் பிரதர், சந்தோஷம் போயிடும் பிரதர். நான் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் வாஸ்து பார்த்தா தான் தெரியுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவர் அதை சாப்பிடவும் பலனை தர்றாரு, அதில் மகிழ்ச்சியாக இருக்கவும் அவர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க, நாட்களெல்லாம் மறந்து போயிடுது, அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க அவர் அனுக்கிரகம் பண்ணுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 3வது காரியம், பணத்தை எப்படி பெருக்குகிறது என்பது குறித்து வேதவசனம் பல இடங்களில் போதிக்கிறது. அதுக்கு தான் இவ்வளோ எடுத்துக்கிறாங்க இடம். இயேசு சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் உங்கள் மடியில் கொண்டு வந்து போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று இயேசு சொன்னார். இது வாழ்க்கையின் ஒரு நியதி பாருங்க. இப்படிதான் காரியங்கள் நடக்கிறது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன் கொடுங்கள் அப்படி கொடுக்கப்படும் சொல்லி நீங்க நினைக்கலாம். பாருங்க, பிரசங்கியாரெல்லாம் பாருங்க, இதுதான் பணத்தை பற்றி பேசுறாங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றாங்க. இல்ல வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எப்படி பெருகுவது, நீங்கள் எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறது என்பது போதிக்கிறது. உங்கள் அநேகர் என்ன பண்ணுகிறீர்கள், ஏன் எனக்கு போதியா, எனக்கு இருக்கிறதே போதும், எனக்கு ஏதோ சில சொல்றது போல அரை வயிற்று கஞ்சியும் அண்ட ஒரு இடமும் இருந்தா போதும் அப்படின்ற கிறிஸ்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அது போதாது. ஏன்னா அப்படி நீ வாழ்ந்தனா என் பிள்ளைன்றதில் நான் பெருமைப்பட முடியாது, என்னுடைய நோக்கங்கள் நிறைவேற முடியாது. ஆகவே உனக்கு நான் வேற விதமான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நீ அதே நிலையில் இல்லாம போக 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 பெருகி, ஈசாக்கு பற்றி சொல்லியிருக்கிறது போல, யாக்கோபை பற்றி சொல்லியிருக்கிறது போல, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான் என்று எழுதியிருக்கிறது போல நீ பெருகி கொண்டே போக வேணும். அதுக்கு வழியை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு தான் இந்த வேத வசனத்தின் 20% பகுதி பணத்தை குறித்து ஏன் போதிக்குதுன்னா, அப்படிப்பட்ட வழிமுறைகள் எல்லாம் பல இடங்களில் போதிக்கிறது. அதில் ஒன்று தான் சொன்னேன் நான்,
என்ன அது வழிமுறை? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன நடக்கும்? கொடுக்கும்போது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொண்டு வந்து கொட்டுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. என்ன லாங்குவேஜ் பாருங்க, மறுபடியும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. அப்போ அதுக்கு தான் வேத வசனம் அவ்வளோ இடத்தை எடுத்துக்கிறது. சரி, பணத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார், அதை அனுபவிக்க பலனை கொடுக்கிறார். மூன்றாவது, அந்த பணத்தை பெருக்கிறதுக்கு இன்னும் வர வர வளர்றதுக்கு அவர் பலனை கொடுக்கிறார். நான்காவது, நாம் பணத்தை எடுத்து கொண்டு வந்து காணிக்கையாக தசம பாகமாக தேவனுக்கு செலுத்தும் போது அது நம்முடைய ஆராதனையில் ஒரு பங்காக இருக்கிறது. இதனால தான் நான் நம்புகிறேன், உண்மையாகவே பணம் வந்து ஆவிக்குரிய சப்ஜெக்ட்னு. அதனால தான் அதை போதித்து கொண்டிருக்கிறேன். இது ஆவிக்குரிய சப்ஜெக்ட்டுங்க. உபாகம் 26ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இப்படி தசமபாகங்களை செலுத்துவதை குறித்து. மல்கியா 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது, தசமபாகங்களை பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள் என்று. ஆனால் உபாகம் 26 வாசத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஏன்னு சொன்னால், நாம நினைக்கிற மாதிரி இல்லை. தசமபாகத்தை கொண்டு வந்து அப்படியே டப்புன்னு போட்டுட்டு ஓடுறதுக்கு, அல்லது ஏதோ ஒரு 5 10 காணிக்கை அப்படியே போட்டுட்டு அப்படியே போயிடுறதல்ல காணிக்கை செலுத்துகிறது. அது வந்து ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ். அது வந்து ஆராதனையில் ஒரு பங்கு. எப்படி செலுத்த வேணும்னு சொல்லியிருக்கு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்துக்கு போய். நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானம்னா என்ன? தான் ஜனங்கள் கூடி வருகிற இடம். அந்த ஸ்தானம் என்னன்னா இன்றைக்கு தேவனுடைய ஆலயம், சபை. 3, அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்துக்கு முன்பாக வைக்க கடவன். அந்த காலத்தில் கூடையில கொண்டு போனாங்க. ஏன்னா அது வெறும் காசு பணம் இல்லை, காய்கறிகள். இப்படி பண்டமாற்று காலமாக இருந்தபடினால காய்கறிகள் பொருட்கள் எல்லாம் இப்படி கொண்டு போறாங்க. கொண்டு போய் கூடையில் வைத்து கொடுக்கிறார்கள். கர்த்தரின் பலிபீடத்துக்கு முன்பாக வைக்கிறான். அப்போ அது ஆராதனை எடுத்து காண்பிக்கிறது பாருங்க. சும்மா வந்து போட்டுட்டு வந்தல போய் அவன் பலிபீடத்துக்கு முன்பாக வைக்கிறான். ஏன்னா கர்த்தருக்கு இதுக்கு ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. இதை வைத்து ஆராதிக்கிறார்கள். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானா இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகள் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. அப்ப காணிக்கை கொடுக்கறதுனா இல்ல பண விஷயம்னா இது வந்து பணத்துக்கும் ஆவிக்குரிய ஜீவித்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. ஏன்னு சொல்றேன், பணம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. இந்த பணத்துக்காக உழைக்கிறோம், இதுக்காக நேரத்தை செலவிடுகிறோம், இதுக்காக பிரயாசத்தை செலவிடுகிறோம், அறிவை செலவிடுகிறோம், எல்லாத்தையும் செலவிடுகிறோம். அப்படி தான் பணத்தை சம்பாதிக்கிறோம். இதில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறார். அதனால சம்பாத்தியம் உண்டாகிறது. அப்போ நாம் உழைத்து நம்முடைய அறிவையும் எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி சம்பாதித்த ஒரு காரியம் நமக்கு முக்கியமான காரியம். அதை வச்சு தான் வாடகை கொடுக்குறோம், அதை வச்சு தான் சாப்பிட்றோம், துணிமணி வாங்குகிறோம், படிக்க வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்போ பணம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த முக்கியமான ஒரு காரியத்தை கொண்டு வந்து நம்ம தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறோம். வைத்த என்ன சொல்கிறோம்? கர்த்தாவே, நான் ஒரு காலத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தேன், பிசாசுக்கும் பாவத்துக்கு அடிமையாக கிடந்தேன். இவர்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தது போல அப்படி அடிமைத்தனத்தில் கிடந்தேன், நசுக்கப்பட்டேன், ஒடுக்கப்பட்டேன், துன்பத்தில் இருந்தேன், கஷ்டத்தில் இருந்தேன், சந்தோஷம் இல்லாமல் இருந்தேன், சமாதானம் இல்லாமல் இருந்தேன், ரட்சிப்பு இல்லாமல் இருந்தேன், பாவ மன்னிப்பு இல்லாமல் இருந்தேன், தேவனுடைய பிள்ளையா இல்லை, பாவத்தில் கிடந்தேன். ஆனால் தேவரீர் என்னை அதிலிருந்து மீட்டு கொண்டு என்னை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தின் இடத்தில் கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய சன்னதியில் பணிந்து ஆராதித்து சந்தோஷப்பட்டு கர்த்தர் பண்ணின சகல அனுக்கிரகத்தின் நிமித்தமாக சந்தோஷப்பட வேணும். அப்படிதான் கொடுக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், பணம் ஆவிக்குரிய சப்ஜெக்டே இல்லைன்னு சொல்ற ஆட்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அநேகமா இந்த தசமபாகம் காணிக்கைகளை செலுத்துகிறதுனா என்னன்னு அவங்களுக்கு இன்னும் சரியா புரிஞ்சிருக்கா. ஒருவேளை செலுத்தலாமா அவர்கள்,
ஆனால் அது குறித்த சரியான அறிவு இருக்காது. ஏதோ செலுத்த வேண்டுமே, செலுத்தலைன்னா சபையில் திட்டுவாங்க, இல்லை செலுத்தலைன்னா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, செலுத்தலைன்னா நமக்கு செய்ய வேண்டியது அவங்க சபை செய்ய மாட்டாங்க, இப்படியெல்லாம் காரணத்துக்காக செலுத்துகிறவர்கள்லாம் உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்ளாமல், செலுத்துறதுனா என்ன, இது ஆராதனையில் ஒரு பங்கு என்பதை அறிந்து கொள்ளாமல் செலுத்துகிறவர்களாக இருப்பார்கள். அதனால தான் பணம் முக்கியம் இல்லை, பணம் அது ஆவிக்குரிய சப்ஜெக்ட் இல்லை, சபையில் பேசக்கூடாது. சபையில் இதை போதிக்கணும், எப்படி எடுத்துக்கிட்டு வரணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், எப்படி மீட்பை எண்ணி பார்க்கணும், கர்த்தருடைய கிருபையை எண்ணி பார்க்கணும், அனுக்கிரகத்தை எண்ணி பார்க்கணும், அன்பை எண்ணி பார்க்கணும், ரட்சிப்பை எண்ணி பார்க்கணும், கர்த்தாவேன்னு சொல்லி நன்றி செலுத்தி இதை செலுத்த வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் யோசிக்காதவர்கள் தான் என்ன சொல்றது, இது ஆவிக்குரிய சப்ஜெக்ட் இல்லைன்னு. இது ஆவிக்குரிய சப்ஜெக்ட்டுங்க, இதை பற்றி சொன்னாதான் சரியா ஜனங்க எடுத்துக்கிட்டு சரியான விதத்தில் அதை செய்வாங்க. கோயிலில் காணிக்கை செலுத்துகிறது, தசம்பாத்து செலுத்துகிறது, ஏதோ எலக்ட்ரிக் பில்லு பே பண்ணுறதுக்காக, வாடகை கொடுக்கறதுக்காக, ஏதோ அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் சேர்ந்து ஆளுக்கு 5 10 கொடுத்துட்டு போவோம்னு நினச்சி சிலர் அந்த மாதிரி செய்கிறாங்க. கிடையாது, வேதவசனம் அப்படி போதிக்கல. வேதவசனம் போதிக்கிறது, இது நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கும் கர்த்தருக்கும் எப்பேற்பட்ட உறவு இருக்கிறது, எவ்வளோ நன்றியாக இருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ கர்த்தரை எண்ணி பார்க்குறீங்க, எவ்வளவு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அங்கீகரிக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில், கர்த்தருக்கு எவ்வளவு நன்றியாக இருக்கிறீங்க என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவிக்குரிய காரியமாக இருக்கிறது பணம். ஆகவே தான் இதை குறித்து போதிக்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே கொண்டு வரணும், அதை பலிபீடத்துக்கு முன்னால் வைக்கணும், ஆசாரிய கையில் கொடுக்கணும், பலிபீடத்துக்கு முன்னால் வைக்கணும், சில காரியங்கள் சொல்லணும், எண்ணி பார்க்கணும், நினைவு கூற வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். இது ஆவிக்குரிய காரியம் இல்லையா? ஆகவே தான் நான் போதிக்கிறேன். இது ஆவிக்குரிய காரியமாக இருக்கிறதுனால தான் நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்தது, பணத்தை குறித்து சில எச்சரிக்கைகளையும் வேதவசனம் கொடுக்கிறது. வேதவசனத்தில் பார்த்தீர்கள் என்றால் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இதை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக போதித்தேன். பண ஆசை எல்லாத்தையும் வேறு அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதவசனம் சில காரியங்களை குறித்து நம்ம எச்சரிக்கிறது. என்ன எச்சரிக்கிறது? பணத்தை குறித்த சரியான எண்ணத்தை உள்ளத்தில் வைக்க வேண்டும், சரியான அப்ரோச் இருக்க வேண்டும், இல்லைன்னா வாழ்க்கையை தப்பாக போயிடும். பணம் எதற்கு இருக்கிறது, எப்படி அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற சரியான அப்ரோச் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த சரியான அப்ரோச் இல்லைன்னா, சரியான ஒரு அணுகுமுறை இல்லைன்னா பண ஆசை விடுகிறது. கர்த்தர் மேலே தான் ஆசையை வைக்கணும், பணத்தை உபயோகப்படுத்தணும். ஆசை, அன்பு போன்ற வார்த்தைகள் எல்லாம் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் காட்டுகிற ஒரு காரியம். அது அன்பு, ஆசையெல்லாம் பொருளை நாம் அன்பு ஆசை காமிக்கிறது இல்லை, பொருளை ஆசைப்படுகிறது இல்லை. பொருளை நாம் உபயோகப்படுத்துகிறோம். மனைவியை நேசிக்கிறோம், புருஷனை நேசிக்கிறோம், தாய் தகப்பனை நேசிக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம். கடவுளை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடு நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம். இதுதான் வேதவசனத்தின் போதனை. சரியான அப்ரோச் அதுதான். பணத்தை யூஸ் பண்ண வேண்டும், கடவுளை அன்பு கூற வேண்டும். சரியான அப்ரோச் இல்லைன்னா வாழ்க்கையை தவறான வாழ்க்கையாக போய்விடுகிறது, சந்தோஷமற்ற ஒரு வாழ்க்கையாக போய்விடுகிறது. ஆகவே பணத்தை குறித்து வேதவசனம் சில எச்சரிக்கைகளையும் போதிக்கிறது. அதனால தான் 20% இதை குறித்து போதித்து வருகிறது. அடுத்தது என்னவென்றால், வேதவசனம் பணத்தை எப்படி உபயோகப்படுத்துவது என்பதை குறித்து பணக்காரர்களுக்கு போதிக்கிறது. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரிகள் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண உள்ளவர்களாய் இருக்கவும். பாருங்க, அப்போ நான் பவுல் எவ்வளோ போதிக்கிறார் பாருங்க. இதெல்லாம் பணத்தை பற்றி போதித்து கொண்டு வருகிறார். என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பெருமையாக இருக்கக்கூடாது, இருமாப்புள்ளவர்களாக இருக்கக்கூடாது, அது மேலே நம்பிக்கையை வைக்கக்கூடாது. நாம் அனுபவிக்கிறதற்கு, இதெல்லாம் ஆவிக்குரியது இல்லைன்னு சொல்ல, அனுபவிக்கிறது அது ஆவிக்குரிய காரியம். கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். அதுக்கு அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போதிக்கிறார். பணம் உள்ளவர்களுக்கு அப்படி போதிக்கிறார். நன்மை செய்யுங்கள், நற்கிரியை செய்யுங்கள், உதாரத்துவமாக இருங்கள், கொடுக்கிறதுல தாராளமாக இருங்கள் என்று சொல்லி பணத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறது என்பது குறித்து போதனைகள் வேதவசனத்தில் பல இடங்களில் வருது. அதனால தான் வேதவசனம் அவ்வளவு அதிகமாக இடம் எடுத்துக்கொள்கிறது இதை குறித்து போதிக்கிறதற்கு. இன்னொன்று, வேதவசனத்தில் கொடுக்கிறவர்களுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் வரும் என்கிறத போதிக்கிறதுக்கும் நிறைய இடம் எடுத்துக்கொள்கிறது. சொன்னேன் இல்லையா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில் கொண்டு போடுவார்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படும். மல்கியா 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது, தசமபாகங்களை கொண்டு கொடுக்கும்போது இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிறார் என்று சொல்லி. இதெல்லாம் வாக்கு தத்தங்கள். கர்த்தருடைய கட்டளையின்படி நடந்து கர்த்தரை எப்படி கனம் பண்ணுகிறவன் எண்ணத்தை அடைவான் என்று நீதிமொழிகள் 3:9-10 சொல்லுகிறது. உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலையில திராட்சரசம் புரண்டோடும் என்று எழுதியிருக்கிறது. இதெல்லாம் வாக்கு தத்தங்கள். இது நிறைய இருக்குது. வேதவசனம் முழுக்க
கொடுக்கிறவனுக்கு எப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்று நிறைய சொல்லி இருக்கிறது. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், பணம் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் போய் வேலை செய்கிறோம், அறிவு, ஆற்றல், பலன், பிரயாசம் எல்லாத்தையும் செலவழித்து வேலை செய்கிறோம். மாத கடைசியில் சம்பளத்தை வாங்குகிறோம். ஒவ்வொரு நாளும் 30 நாள் 31 நாள் வேலை செஞ்சு அதன் பலனாக கடைசியில் சம்பளத்தை வாங்குகிறோம். அந்த சம்பளம் நம்முடைய உழைப்பின் மேல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து, அறிவை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்ததுனால நாம் சம்பாதித்த ஒரு காசு. நாம் அதை வாங்கும்போது நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், நான் போய் உழைக்கிறேன், வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன். அந்த பணம் நான் ஆவிக்குரிய மனுஷனாக இருந்து கடவுளுடைய பிள்ளையாக இருந்து சம்பாதிச்ச காசு. நான் மட்டும் பரிசுத்தவான் இல்லை, அந்த பணம், என் கையில் இருக்கிற பணமும் பரிசுத்தமானது. ஏனென்றால் வேலை பரிசுத்தமானது, கர்த்தர் கொடுத்தார் வேலையை. உழைப்பு பரிசுத்தமானது, அதில் கர்த்தரிட்டு இருக்கிற ஆசீர்வாதம் பரிசுத்தமானது. அவர் கட்டளையிட்டு இருக்கிற ஆசீர்வாதம் நல்ல ஆசீர்வாதம். இதையெல்லாம் வச்சு தான் எனக்கு பணம் வருது. அப்போ பணம் வரும்போது அந்த பணமும் பரிசுத்தமானது. இதனால தான் வேத வசனம் அவ்வளோ போதிக்குது. அதனால தான் இது ஆவிக்குரிய சப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லவே முடியாது பாருங்கள். ஆகவே அருமையானவர்களே, இன்னும் நிறைய சொல்லலாம், ஆனால் நேரம் இல்லை. உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், பணத்தை போல ஒரு ஆவிக்குரிய சப்ஜெக்ட் நீங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் பணம் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை ஒரு மனுஷன் எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி செலவழிக்கிறான், எப்படி கொடுக்குறான், அதை எப்படி அணுகுமுறை அதை குறித்து அவன் வைத்திருக்கிறான் வாழ்க்கையில் என்று பார்க்கும்போது அவன் எவ்வளவு ஆவிக்குரியவன் என்பது நிச்சயமாய் விளங்குகிறது. நான் சொல்லுகிறேன், அது ஆவிக்குரிய சப்ஜெக்ட் தான். அதுதான் ரொம்ப அதிகமாக பேச வேணும் சபையில். ஏனென்றால் ஒரு மனுஷன் பணத்தை என்ன பண்ணுறான்னு பார்த்தாலே அவன் எவ்வளோ ஆவிக்குரியவன் என்பது விளங்கி விடுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார்.